அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு. எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நாம் இந்த பதிவு எதற்காக அப்படின்னா, பூர்வ புண்ணிய சாபத்தீடு. இந்த பூர்வ புண்ணிய சாபத்தீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பூர்வீகமாக தொடரக்கூடிய அந்த சாபம். இந்த சாபத்தின் மூலியமாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் தடைபடும், திருமணத்தில் தாமதம் ஏற்படும், நாகதோஷம் எந்த மாதிரி செயல்படுதோ அதே மாதிரி பூர்வ புண்ணிய சாபத்திலும் திருமண தடை ஏற்படும் அந்த தோஷத்தின் மூலியமாக. அதேபோல் பார்த்தீங்கன்னா அவங்க பூர்வீகத்தில் வாழ முடியாமல் வேற ஒரு இடத்திற்கு போய் வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து துர்மரணங்களாக ஏற்பட்டு இருக்கும் அவங்களோட பரம்பரையில். இந்த மாதிரி பூர்வ புண்ணியத்தின் மூலியமாக ஏற்படக்கூடிய இந்த சாபத்தீடு முழுமையாக நீக்கி கொடுக்கக்கூடிய தெய்வம் எம்பெருமான் சிவன் தான். இந்த சிவன் அப்படிங்கும்போது நம்ம பிரதோஷம் அப்படின்ற ஒரு பேர் நமக்கு ஞாபகம் வரும். இந்த பிரதோஷத்தின் அன்னைக்கு நாம் ஒற்றைக்கல் வேள்வி உங்களோட வீட்டில் அமைச்சு ஒற்றைக்கல் வேள்வி யாகங்கள் செய்து 5 கலசங்கள் கொண்டு ஒற்றைக்கல் வேள்வி 5 கலசம் ஒற்றைக்கல் வேள்விகள் செய்து இந்த பூர்வ புண்ணிய சாபத்தீடை நீக்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இந்த பிரதோஷம் அப்படின்னா என்னன்னா, பிற அப்படின்னா விசேஷமான, தோஷம்னா உங்களுக்கு தெரியும் தோஷங்கள். இந்த பிற தோஷம் அதாவது விசேஷமான தோஷங்கள். எல்லா வகையான தோஷத்துக்கும் நம்ம பிரதோஷ வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்திக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய சாபத்தீடின் மூலியமாக ஏற்படக்கூடிய இந்த தோஷங்கள் ரொம்ப சிறப்பாக அதற்கு ஒரு நல்ல பலன் தரும். அப்போ இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையும் போது முதலில் வெளியில் வந்தது தான் இந்த ஆழகால விஷம். இந்த ஆழகால விஷத்தை கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. சிவபெருமான் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் அமிர்தத்தை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி தேவர்கள் மறுபடியும் போய் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை சாப்பிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அவங்க அந்த அமிர்தத்தை சாப்பிட்ட உடனே யாருக்கு நன்றி சொல்லணும், முதல்ல சிவபெருமானுக்கு நன்றி சொல்லணும், அதை மறந்துடுறாங்க. அது மறந்து போய் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது மறுபடியும் அவங்களுக்கு எம்பெருமானோட ஞாபகம் மறுபடியும் சிவனை பார்க்கறதுக்காக தன்னோட நன்றியை தெரிவிக்கிறதுக்காக கைலாயத்துக்கு போய் நந்தியம்பெருமானுக்கிட்ட அனுமதி கேட்டு உள்ளே போய் சிவபெருமானுக்கு தாங்கள் கொண்டுகிட்டு வந்த அபிஷேக பொருட்கள் மூலியமாக அவருக்கு அபிஷேகம் செய்து தாங்கள் விஷத்தை கொடுத்து அந்த விஷத்தை அருந்தி அவர் மூலியம் ஏற்பட்ட தோஷத்தை அவங்க போக்கிக்கிறாங்க. இதுதான் பிரதோஷம் உருவான கதை. இதுதான் பிரதோஷம். இந்த பிரதோஷம் நிறைய வகையான பிரதோஷங்கள் உண்டு. நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம், இந்த மாதிரி நிறைய வகையான பிரதோஷங்கள் உண்டு. சரி, இந்த பிரதோஷ காலத்தில் காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சுட்டு குளிச்சுட்டு வீட்டில் ஒரு நெய் விளக்கோ ஏதோ ஒரு அகல் விளக்கோ மண் விளக்கோ ஏதோ ஒன்று ஏற்றிட்டு நமசிவாயா இல்லாட்டினா ஓம் நமசிவாயா சிவாய நமகன் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5 கலசங்கள் வைத்து ஒற்றைக்கல் வேள்வி யாகத்தை செய்யணும். அந்த ஒற்றைக்கல் வேள்வி யாகத்தை 5 கலசங்கள் வைத்து அந்த ஒற்றைக்கல் வேள்வி யாகத்தை செய்து அந்த பூர்வ புண்ணிய சாபத்தீட்டிற்கு உண்டான மந்திர உபதேசங்கள்லாம் சொல்லி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த குழந்தை பாக்கியத்திற்காகவும் அடிக்கடி துர்மரணங்கள் தொடர்ந்து துர்மரணங்களாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, ஒரு நல்ல சுபகாரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது, எங்கள் குடும்பத்திற்கு பெண் வாரிசே இல்லை, எங்கள் குடும்பத்திற்கு ஆண் வாரிசே இல்லை, எங்களால் பூர்வீகத்தில் வாழ முடியல, எங்களுக்கு திருமணத்தில் தடை வந்துக்கிட்டே இருக்குது, என்ன செஞ்சாலும் நாங்கள் நாகதோஷ பரிகாரம் செய்துட்டோம், நாங்கள் செவ்வாதோஷ பரிகாரம் செய்துட்டோம், போகாத கோயில்கள் இல்லை, அப்படி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பிரதோஷ காலத்தில் காலையில் 6 மணிக்கு எழுந்து நான் சொன்ன மாதிரி விளக்கு போட்டுட்டு உங்களுடைய இல்லத்தில் 5 கலசங்கள் வைத்து அந்த ஒற்றைக்கல் வேள்வி யாகத்தை மேற்கொண்டுட்டு நீங்கள் சாயந்தரம் 4:30 to 6 அப்படிங்கிறது பிரதோஷ காலம்னு தெரியும். அப்போ நீங்கள் போய் பிரதோஷத்தின் அந்த நேரத்தில் சிவபெருமானை போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. முதலில் நந்தியம்பெருமானை பார்த்து வணங்கிட்டு பிறகு உள்ள சிவனை போய் தரிசிச்சுட்டு வரணும். அப்படி வரும்போது அது சோம சூத்திர பிரதட்சணம்னு ஒன்று இருக்குது. அதாவது நந்தியம்பெருமானை வணங்கிட்டு போய் சிவபெருமானை வணங்கிட்டு உங்களோட வேண்டுதலை வச்சுட்டு வெளியில் நீங்கள் கோயில் பிரதட்சணம் சுற்றி வரீங்க பார்த்தீங்களா. சுற்றி வரும் பொழுது அங்கே கோமுகி தீர்த்தம் இருக்கும். கோமுகி தீர்த்தம்னா அபிஷேகம் செய்து வெளியில் வருது பார்த்தீங்களா, நீர் பகவானுக்கு அபிஷேகம் செய்து நீர் வெளியில் வருது பார்த்தீங்களா, அந்த நீர்கிட்டே சண்டிகேஸ்வரர்லாம் இருப்பார். அது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அந்த வழியாகவே திரும்பி நந்தியம்பெருமானை வணங்கிட்டு மறுபடியும் சிவனை வழிபாடணும். அதே போல் 3 முறை நீங்கள் அந்த கோமுகி தீர்த்தம் வரைக்கும் போயிட்டு நீங்கள் சுற்றி வலம் வரணும். ஏன் அப்படி வரணும்னா, அதாவது தேவர்கள் போய் எம்பெருமானை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கொண்டு போன விஷம் அவங்கள உள்ள தடுக்க விடாமல் அப்படி தான் தேவர்களை அலைய வச்சு சுற்றி அலைய வச்சுச்சு. அப்போ அதெல்லாம் தாண்டி அந்த விஷத்தோட ஏமாற்றிட்டு தான் உள்ளே போய் எம்பெருமானை பார்த்துட்டு வந்தாங்க. அதே போல் உங்களோட தோஷங்கள் போக்குறதுக்காக எம்பெருமானை வேண்டிக்கிட்டு நீங்கள்
அந்த சோமசூத்திர பிரதட்சணம் சொல்லக்கூடிய கோமுகி தீர்த்தம் வரைக்கும் போயிட்டு 3 முறை வலம் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து எம்பெருமானை பார்த்து நீங்கள் வணங்கிட்டு வெளியில் வரும்போது உங்களோட சாபத்தீடுகள் முழுசாக நீங்கும். அந்த பெருமானோட அனுகிரகம் வந்து ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரி, அப்போ நீங்கள் என்ன தானமாக கொடுக்கணுன்னா பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு வெல்லம் இருக்குதுங்களா, வெல்லம் நாட்டு சர்க்கரை, அந்த பச்சரிசி ஊற எடுத்து வச்சு அதில் வெல்லத்தையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்து அங்கே இருக்கிற வரவங்களுக்கு பக்தர்களுக்கு வந்து தானமாக கொடுக்கறது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் முடிந்த அன்னதானத்தை தானமாக கொடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து எல்லா வகையான தோஷத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு விசேஷமான நேரம்தான், காலம்தான். ஆனால் குறிப்பாக இந்த பூர்வ புண்ணியத்தின் மூலியமாக ஏற்படக்கூடிய சாபத்தீட்ட, குழந்தை பாக்கியமின்மை, தொடர்ந்து துர்மரணம், திருமணம் ரொம்ப தள்ளி போகிறது, பூர்வீகத்திலே வாழ முடியாதது, பூர்வீகத்தில் எங்களுக்கு சொத்து சுகம் இருக்குது ஆனால் பூர்வீகத்திலே வாழ முடியாதவங்க, நான் சொன்ன மாதிரி 5 கலசங்கள் உங்கள் இல்லத்தில் வைத்து ஒற்றைக்கல் வேள்வியாகத்தை மேற்கொண்டு அந்த பிரதோஷ காலத்தை நீ நிறைவு செய்யும் பொழுது அந்த சிவனோட முழுமையான பலன்களையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்தளித்து நீங்கள் அவங்களுக்கும் உதவி செய்யுமாறு தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரதோஷ அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒற்றைக்கல் வேள்வியாகம் உங்களுக்கு நாங்கள் சிறப்பாக செய்து தரோம். அது மட்டும் இல்லாமல் எந்த வகையான தோஷ பரிகாரங்களாக இருந்தாலும் செவ்வாதோஷம், நாகதோஷம், அது மட்டும் இல்லை கும்பாபிஷேகத்திற்கு உண்டான எல்லா செயல்பாடுகளும் நம்ம செய்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதேபோல் தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய இந்த பில்லி சூனியம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தீய சக்திகள் மூலியமாக குடும்பம் அழிஞ்சு போகிறது அதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளுக்கும் நம்ம யாக வேள்விகள் மூலியமாக அவங்களுக்கு நல்லது செய்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எந்த வகையான தோஷங்களாக இருந்தாலும் நாம் நிவர்த்தி செய்து கொடுக்குறோம். இந்த ஒற்றைக்கல் வேள்வி யாகம் இல்லாமல் மற்ற எல்லா யாகங்களும் நம்ம செய்து தரோம். இந்த யாக முறைகள் உங்கள் இல்லத்தில் நீங்கள் செய்துக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்கள் ஜோதிடர் பார்த்திபன் வாசு. என்னை நீங்கள் சேலம் வாரத்தில் 3 நாள் சேலத்திலையும் மீதி 3 நாள் திருப்பூர்லேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 9677421327 6383956194. நீங்கள் எந்த ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். என்னால் முடிந்த உதவிகளை நான் உங்களுக்கு செய்கிறேன். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு. நமஸ்காரம்.